அபிராமி? அத்தை, அவ மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? மாமா தப்பா எடுத்துப்பாருன்னு கேக்குறதுக்கு பயப்படுறா. இதுல என்ன இருக்கு? மாடர்ன் டேஸ்ல இதெல்லாம் சகஜம் தானே. இந்த வீட்டு பெரியவங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா எனக்கு ஓகே. அதனால என்ன, ரெண்டு பேருமே படிச்சவங்க, தனியா பேசி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்ல. போங்க தம்பி, போய் பேசிட்டு வாங்க. போப்பா. கார்த்திக், மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. நீ உட்காருங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. இப்படி உங்களை தனியா கூப்பிட்டு பேசணும்னு சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்கலையே? நெவர். இந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். மனசு விட்டு பேசணும் தானே கூப்பிட்டீங்க. இதுல ஒன்றும் தப்பு இல்ல. நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. என்ன கேட்கணும்னு நினைச்சீங்களோ அதை கேளுங்க. எனக்கு அம்மா அப்பா எல்லாமே எங்க அக்கா தான் சொன்னாங்க. நான் எங்க மாமா தயவுல தான் படிச்சிட்டு இருக்கேன். கேள்விப்பட்டேன். மாமான்னு எனக்கு பயம், பக்தி இருக்க வேண்டியதுதான். அவர் பேச்சு நான் என்னைக்குமே மீறினதில்லை. நல்ல குணம். பெரியவங்களுக்கு அடங்கி நடக்கிறது நல்ல விஷயம் தானே. ஆனா அவருக்கு தெரியாம நான் இப்போ ஒரு காரியம் பண்ணிட்டேன். அதை நான் அவர்கிட்ட சொன்னேன்னா அவர் என்ன திட்டுவாரு. ஏன் என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துனா கூட துரத்திட்டுவாரு. என்ன மட்டும்னா பரவாயில்ல, ஆனா எங்க அக்காவையும் சேர்த்து. அப்படி என்ன காரியம் பண்ணிட்டீங்க? நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு நிச்சயமா கிடைப்பாரு. அப்படியே இந்த ஜாதகம் பொண்ணு பார்க்கறது? ஐம் சாரி, எனக்கு தெரியாம என் மனசு தெரிஞ்சுக்காம அவங்கள எடுத்த ஸ்டெப் என்னால மீற முடியல. ப்ளீஸ், நீங்க ஒரு ஜென்டில்மேன். நீங்க ஏதாவது காரணம் சொல்லி என்னை பிடிக்கலன்னு சொல்லணும். பொண்ணு பிடிச்சிருக்கு. ஆனா போய் சொல்லணும். குட். எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். லவ் பண்ற தைரியத்தை வெளியே சொல்ற அளவுக்கு வளர்த்துருக்கலாம். நான் இதே உங்ககிட்ட முன்னாடியே சொல்றேன்னா, நீங்க என்ன கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா என்னால இருக்க முடியாது. அதான். ஓகே. ஏன் கஷ்டம் என்னன்னா, ஆளுக்கு போறதுக்குள்ள என்ன பொய்ய கண்டுபிடிச்சு சொல்றதுங்கிறது தான். ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் a lot. உங்களை நான் மறக்க மாட்டேன். மறந்துருங்க. என்ன மறந்துருங்க? உங்க லவ்வரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை சுத்தமா மறந்துருங்க. தேங்க்ஸ். நீங்க நிஜமாவே ஒரு ஜென்டில்மேன் தான். தேங்க்யூ.
என்ன தம்பி, பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? பேசிட்டேன். என்ன தம்பி, போகும்போது இருந்த உற்சாகம் வந்தப்புறம் காணும்? என்ன மன்னிச்சிருங்க சார், இது நடக்காது. ஐம் சாரி சார், நாங்க கிளம்புறோம். கிளம்புறீங்களா? உங்க முடிவு? உள்ள பல விஷயங்கள் பேசணும், எதுவுமே ஒத்து வரல. என்ன சொல்றீங்க? எங்க பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? ஐயோ, அவங்க அழகு அறிவு எல்லாமே என்னை விட அதிகம்தான். அதான் பிரச்சனையே. நாங்க 2 பேரும் மனசு விட்டு பேசணும், மென்டலி கம்ஃபர்டபுளா ஒத்து வரல. சோ இந்த கல்யாணம் வேண்டாமே. மத்தவங்கள மாதிரி போயிட்டு தபால் போடுறேன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. வாங்கம்மா, வாங்க பாப்பா. செந்தில் வாங்க. வாங்க மாப்ள. ஐம் சாரி. நாங்க வரோம். ரம்யா, கவலைப்படாதம்மா, இவங்க போனா போறாங்க. இதை விட நல்ல வரனா நான் பார்த்து முடிவு பண்றேன். உங்க இஷ்டம் மாமா, உங்க பேச்சு நான் மீற மாட்டேன். இனிமே எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதா இருந்தா நீங்களே பாருங்க. சாந்தி, அத்தை, என்னம்மா இப்படி நடந்துருச்சு? சாரி சாந்தி, நீ இவ்வளோ ஸ்டெப் எடுத்தோம் இப்படி ஆயிடுச்சு. என்ன ப்ரோக்ராமா? உங்க முதல் ஸ்டெப்பே ஃபெயிலியர் ஆயிடுச்சா? கவலைப்படாதீங்க, better luck next time. மாலையை மாத்தவே இல்லையா? அச்சச்சோ. அபிராமி, ராஜு படத்துல இருந்த பூமாலை வாடி இருந்தது. ராஜு உன் தகப்பன் ஸ்தானத்துல இருந்தவரு. அதனால இந்த பூமாலையே உன் கையால நீயே போட்டுருமா? சரி அத்தை. ஐயோ, நீ செத்தும் இம்சை தாங்கலையே. நீ கெட்ட கேட்டுக்கு மாலை ஒண்ணுதான் குறைச்ச, அதுவும் என் கையால. உனக்கெல்லாம் மாலை ஒரு கேடு. சபாஷ், இறந்து தெய்வமானவங்களுக்கு நீங்க காட்டுற மரியாதை பிரமாதம். உங்களுக்கு இவர் தகப்பன் மாதிரி, அவருக்கு போய் இந்த அவமரியாதை பண்ணலாமா? உங்களுக்கு ராஜண்ண மேல கோவம். எனக்கு எதுக்கு கோவம்? அவன் தரம் என்ன, என் தராதரம் என்ன? உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த அவர் பண்ணிட்டு போயிட்டாரு.
அதான கோவம். என்ன பண்ணா? ஹாஸ்பிட்டல்ல சாகிறதுக்கு முன்னாடி அவர் உங்களை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அதை தெரிஞ்சுக்க நீங்களும் என்கிட்ட எப்படி எப்படியோ கேட்டீங்க. நானும் சொல்லல. ஆனா உங்களை பத்தின ரகசியத்தை சொல்லிருப்பாரோங்கிற கோவம் உங்களுக்கு. அவன் யாரு என்ன பத்தி உன்கிட்ட சொல்றதுக்கு? ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு வேலைக்காரன். ஆனா உண்மை தெரிஞ்சவரு. ஏய், என்னடி பொல்லாத உண்மை? என்ன உண்மை? யாரோ ஒருத்தர் சார நேரத்துல ஏதாவது உளறினானா அது உண்மையாயிடுமா? ஓ, நீ அதை கேட்டுட்டு தான் இந்த மாதிரி லேடி ஜேம்ஸ் பாண்டா என்ன கண்காணிக்கிறியா? ஜாடமாடியா பேசுற, மரியாதை இல்லாம நடந்துக்கிற, என்ன மிரட்டி பாக்குறியா? நான் அபிராமி, இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. நானும் இந்த வீட்டு மருமகதான். கரெக்ட் தான். ஆனா உனக்கு ஆர்த்தி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததே நான் தாண்டி. அன்னைக்கு நான் மட்டும் இல்லைன்னா நேரத்துக்கு நீ உன் புருஷனும் எங்கேயாவது ஒன்று கொடுத்து நடத்திட்டு இருப்பீங்க. அதனால இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் மிரட்டல, உண்மைதான் சொல்றேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மையதான் சொல்றேன். என்னடி பெருசா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நீ? அவன் ஹாஸ்பிட்டல்ல மூச்சு பிடிச்சிட்டு பாதி மென்னு முழுங்கி கொட்டியிருப்பான். உனக்கும் காதுல சரியா விழுந்திருக்காது. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? நானே முழுசா என்னை பத்தி சொல்றேன், வா. வாடினா என்ன பயமா இருக்கா? பயமா? எனக்கா? சேச்சே, அப்படி நினைச்சிருந்தா நான் உங்க கூட வந்திருக்கவே மாட்டேனே. நான் எதுக்காக உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அத நீங்க தான் சொல்லணும். ராஜு உன்கிட்ட என்ன சொன்னா? என்ன அமைதியாயிட்ட? நானே சொல்லட்டுமா? நான் கெட்டவ, இந்த ஆர்கே குடும்பத்தை அழிக்க வந்தவ அப்படிதானே சொன்னா? அந்த ராஜு சொன்னத நீ நம்புறியா? கண்டிப்பா. உனக்கு ஆரத்தி எடுத்து அந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டவ நான். அத நான் மறக்கல, மறுக்கவும் இல்ல. அப்படின்னா என்ன விட அந்த ராஜு சொன்ன வார்த்தை மேல உனக்கு நம்பிக்கை, அப்படிதானே? இறந்து போனவங்க தெய்வத்துக்கு சமம். அவங்க வாயில இருந்து வந்தது சத்தியமான வார்த்தைகள். அத நான் நம்புறேன். அவர் சொன்னபடி உங்க எண்ணம் நடக்காதபடி பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஏய், என்னடி பொல்லாத கடமை? தான் புள்ள கட்டிட்டு வந்த உன்ன வாசல்ல நிக்க வச்சாரு அந்த ஆர்கே, அது கடமையா? இல்ல உனக்கு ஆர்த்தி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து இந்நாள் வரைக்கும் வாழ வச்சிட்டு இருக்கேனே, அது கடமையா? சும்மா ராஜு சொன்னா ராஜு சொன்னான்னு சொல்றியே, அந்த ராஜு சொன்ன எல்லாமே உண்மைதான். ஆனா 100% கூட கிடையாது. எஜமானுக்கு விசுவாசமா இருந்த அந்த நாய் ஊழையிட்ட உண்மைதான் அது. அவன் பார்த்ததும் கேட்டதும் மட்டும்தான் உன்கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா நடந்தது எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட சொல்றேன். அப்பதான் உனக்கு ஏன் வழி புரியும். நான் மறுத்தாதானே அதை நிரூபிக்கிறதுக்கு நீ போராடணும். தேவையே இல்ல. நான் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதே அந்த ஆர்கே சாம்ராஜ்யத்தை அழிக்கதான். ஏன்? அதானே உன் கேள்வி. உன் மனசை நீ வீணா போட்டு குழப்பிக்காத. நானே உனக்கு தெளிவுபடுத்துறேன். ஏ சாந்தி, நான் மூச்சுக்கு 300 தடவை மாமா மாமான்னு சொந்தம் கொண்டாடுறேனே, அந்த மாமா அதான் ஆர்கே, உன்னோட மாமனாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அபிராமியோட வார்த்தை தான் வேதம். அதனாலதான் நீ என் மருமகனம்மா, என் மக, என் வீட்டு குலவழக்குன்னு சொல்றாரு இல்லையா? அப்படிப்பட்டவருக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, இது நியாயமா? பாவம் மாமா,
இந்த வயசுல குடும்பத்துக்காக உழைக்கிறாரு, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறாரு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த மனுஷனை போய் பழி வாங்கணுங்கிறீங்களே, இது நியாயமா? அவர் முன்னாடி வேஷம் போடலாமா? போடலாமே. ஏன்னா நான் வேஷம் போட கத்துக்கிட்டதே அந்த ஆர்கே கிட்டதான். இந்த விஷயத்துல எனக்கு குருவே அவர்தான். என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த ஆர்கே சாதாரண ஆள் இல்ல. ராமாயணத்து கூனி, மகாபாரத சகுனி. இவங்க 2 பேரும் இந்த ஆர்கே கிட்ட பிச்சை எடுக்கணும். நம்புறதுக்கு உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த ஆர்கே ஒரு அயோக்கியன். அக்கா, சுயநிலவாதி. அந்த ஆர்கேயோட சுயரூபத்தை நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன். இத கேட்டு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லல. அது எனக்கு தேவையும் இல்ல. இத போய் நீ ஆர்கிட்ட சொல்வேன்ற பயமும் எனக்கு இல்ல. இவ்ளோ நாளா தேல் கொட்டுற மாதிரி என் மனசை கொட்டிட்டு இருந்த அந்த பயங்கரத்தை நீ இப்போ கேளு. இன்னைக்கு ஆர்கே குடும்ப சந்தோஷமா மனைவி, மகள், மகன் சௌகரியமா இருக்காங்களே, அதே மாதிரி ஒரு அழகான குடும்பம் தான் என் குடும்பமும். அந்த குடும்ப கூட்ட கலைச்ச அந்த ஆர்கிய பத்தி நான் இப்ப சொல்றேன். அப்போ எனக்கு வயசு 14. என் தம்பி ஷாமுக்கு 10 வயசு. என் தங்க ரம்யாவுக்கு 8 வயசு. அப்பா ஜம்புலிங்கம், அம்மா சரஸ்வதி. இந்த அழகான குடும்பம் எங்க அப்பாவை நம்பி இருந்தது. எங்க அப்பாவோ ஆர்கேவை நம்பி இருந்தாரு. இன்னைக்கு ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ஆர்கே வெறும் அவரோட உழைப்பால வாழல. அவருக்கு பக்கபலமா உழைக்க எங்க அப்பாவும் இருந்தாரு. அவரும் ஒரு பார்ட்னர். எங்க அப்பா ஆர்கேவை விட உழைப்பாளி, ஆனா படிப்புல கம்மி. இத வச்சு அந்த ஆர்கே எங்க அப்பாவை ஏமாத்திட்டாரு.